வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். உங்க தெருவுல ஒரு பிரச்சனைன்னா அதை சரி செய்யற உண்மையான பவர் யார்கிட்ட இருக்குன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தேடுற அந்த நபர் எங்கேயோ டெல்லியிலயோ சென்னையிலயோ இல்ல, ரொம்பவே பக்கத்துல நம்ம தெருவுலே தான் இருக்காங்க. சரி வாங்க, நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு கோவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். தெருவிளக்கு எரியல, சாக்கடை பொங்கி வலியுது, குப்பையாள்ல ஆள் இல்ல. இந்த மாதிரி சமயத்துல நம்ம மைண்டுக்கு வர்ற கேள்வி என்ன? யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்றது? சென்னையில இருக்கிற மினிஸ்டருக்கா? இல்ல டெல்லியில இருக்கிற அதிகாரிக்கா? எங்க போறதுனே தெரியாம முழிப்போம் இல்லையா? ஆனா பதில் ரொம்ப சிம்பிள். அது உங்க ஏரியாவிலே இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க தெருவோட பிரதமர் உங்க வார்ட் கவுன்சிலர் தான். ஆமா, நீங்க சரியாத்தான் கேட்டீங்க. உங்க அன்றாட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான முழு அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கவுன்சிலரோட பவர் என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்க நம்ம அரசாங்கத்தோட அமைப்ப ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். வாங்க, அத கொஞ்சம் சிம்பிளா பாப்போம். இப்ப பாருங்க, மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரு பெரிய மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. பயங்கர பவர்ஃபுல். ஆனா அது எங்கேயோ பெரிய ரூம்ல இருக்கும், நம்ம கைக்கு எட்டாது. ஆனா நம்ம உள்ளாட்சி அமைப்பு அப்படி இல்ல. அது நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் மாதிரி. சின்ன சின்ன வேலைகளை கூட வேகமா துல்லியமா செஞ்சு முடிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா இந்த ஸ்மார்ட் போன் அரசாங்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போனோட ஃபர்ம்வேர். அதை மாத்த முடியாது, அதுதான் பேஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்ம போன்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி, அதாவது ஆண்ட்ராய்டு இல்லனா iOS மாதிரி. ஆனா நமக்கு உண்மையில யூஸ் ஆகுறது எது? ஆப்ஸ் தான். தண்ணி, ரோடு, குப்பைன்னு நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யற இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம லோக்கல் கவர்மெண்ட் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல போன்ல ஆப்ஸே வேலை செய்யலனா அந்த போனை வச்சு என்ன பிரயோஜனம்? சரி, இந்த ஆப்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி எப்படி அப்டேட் பண்ண வைக்கிறது? அதுக்கு தாங்க நம்ம கையில ஒரு பிரம்மாண்டமான கருவி இருக்கு. ஆமா, உங்க ஊருக்கே ஒரு பார்லிமெண்ட் இருக்குன்னா நம்புவீங்களா? அதுதான் கிராம சபை, இல்லனா நகரங்கள்ல பகுதி சபை. இது ஏதோ ஆபீசருங்க கூடி பேசுற மீட்டிங் கிடையாது. இது உங்களுக்கான மீட்டிங். உங்க பஞ்சாயத்துல இல்லனா வார்டுல இருக்கிற எல்லா வாக்காளர்களும் இதுல மெம்பர் தான். சொல்லப்போன இதுதான் உண்மையான மக்களாட்சி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிராம சபை வருஷத்துக்கு 6 தடவை கண்டிப்பா நடக்கும். குடியரசு தினம், சுதந்திர தினம் மாதிரியான முக்கியமான நாட்கள்ல இது கூட்டப்படுது. அது மட்டும் இல்ல, ஏதாவது அவசர பிரச்சனைனா ஸ்பெஷல் மீட்டிங் கூட கூட்டலாம். சரி, இந்த கிராம சபையோட பவர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அசந்துடுவீங்க. உங்க ஊருக்கு என்ன ரோடு போடணும், எங்க லைட் வைக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணி ஒப்புதல் கொடுக்கலாம். அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் சரியான ஆளுக்கு போகுதான்னு நீங்களே செலக்ட் பண்ணலாம். போன வருஷம் செலவு பண்ண காசுக்கு கணக்கு கேட்கலாம். ஏன் உங்க ஊருக்கு ஒரு டாஸ்மேக் கடை வேணான்னு ஒரு தீர்மானம் போட்டா அதுக்கு சட்ட ரீதியான மதிப்பு இருக்கு. பாத்தீங்களா எவ்ளோ பவர்? இத ஒரு இன்ஜினியர் ரொம்ப அழகா சொன்னாரு. இதுக்கு பேரு யூசர் ட்ரிவன் டெவலப்மெண்டா. அதாவது மக்கள் தான் யூசர்ஸ். தங்களுக்கு என்ன வேணும், தங்களோட கம்யூனிட்டிக்கு என்ன அப்டேட் தேவைன்னு அவங்களே முடிவு பண்றதுதான் இது. ஓகே, இதெல்லாம் தியரி. இப்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயத்துக்கு வருவோம். எந்த பிரச்சனைக்கு யார போய் பாக்குறது? இத சரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். உங்க நேரமும் மிச்சம், வேலையும் சீக்கிரம் நடக்கும். இப்ப நீங்க பாக்குறது தான் உங்களுக்கான ஒரு யூசர் மேனுவல். சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க தெருவுல லைட் எரியலையா, தண்ணி வரலையா, குப்பை வளலையா, உடனே உங்க வார்ட் கவுன்சிலர் பாருங்க. நம்மளோட 80% பிரச்சனைகளுக்கு அவர்தான் முதல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதுவே கவர்மெண்ட் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பஸ் ரூட் பத்தின பிரச்சனைனா உங்க எம்எல்ஏ கிட்ட போகணும். ரயில்வே, நேஷனல் ஹைவேஸ், பாஸ்போர்ட் மாதிரி விஷயங்களுக்கு நீங்க உங்க எம்பியை அணுகணும். இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயத்த நாம மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த சேவைகளை எல்லாம் நாம அவங்க கிட்ட ஒரு உதவியா கேட்கல. இது நம்மளோட அடிப்படை உரிமை. இந்த உரிமை எங்கிருந்து வருதுன்னு கேக்குறீங்களா? சும்மா பேச்சுக்கு சொல்லல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டுவரப்பட்ட 73வது மற்றும் 74வது திருத்தங்கள் தான் இந்த அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மக்களாகிய நமக்கும் கொடுக்குது. இது சட்டப்பூர்வமா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சக்தி. இன்னும் சொல்லப்போனா, நாம கட்டுற சொத்து வரி, தண்ணி வரி, இந்த பணம் எல்லாம் நேரா எங்க போகுது தெரியுமா? நம்ம உள்ளாட்சி அமைப்புக்குத்தான். அப்போ நாம பணம் கட்டுற ஒரு சேவை சரியா கிடைக்கலனா கேள்வி கேட்க நமக்கு முழு உரிமை இருக்கு. நான் என் வரிய சரியா கட்டுறேன், எனக்கு சேர வேண்டிய சேவை எங்கேன்னு தைரியமா கேட்கணும். சரி, இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சமா ஒரே ஒரு விஷயத்துக்கு வருவோம். ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செயல். இப்போ நீங்களே உங்களையும் கேட்டுக்கோங்க. கடைசியா எப்போ உங்க வார்டு கவுன்சிலர் கிட்ட பேசுனீங்க?
நம்மளோட அமைதி தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். நம்மளோட குரல், நம்மளோட கேள்வி, நம்மளோட பங்களிப்பு இதுதாங்க உண்மையான ஜனநாயகத்தை உயில் போட வைக்கும். அந்த ஜனநாயகம் எங்கேயோ டெல்லிலேயோ சென்னையிலயோ ஆரம்பிக்கல. அது நம்ம வீட்டு வாசல்ல நம்ம தெருவுலேருந்து தான் ஆரம்பிக்குது.